வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மார்ச் 26 புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வானிலையில் நிறைய குறிப்பிடத்தக்க சிறப்பம்சங்கள் அடங்கி இருக்கின்றன. அந்த சிறப்பு தகவல்களை, அற்புத தகவல்களை இந்த தொகுப்பிலே வழங்க இருக்கிறேன். இறுதி வரை கேட்டு பயன்பெறுக. அதில் தலைப்புச் செய்தியாக உயரப்போகிறது வெப்பம். மார்ச் 27, 28, 29. 29 உச்சத்தை தொட்டு மீண்டும் குறைந்து 2 ரகசியமாம். ஏப்ரல் 2, ஏப்ரல் 12, ஏப்ரல் 22, மார்ச் 2, மே 2, மே 12 என்ற நாட்களிலே நிகழ்வுகள் உறுதியாகி இருக்கிறது. அது தொடர்பான அறிக்கையையும் விளக்கமாக சமர்ப்பிக்கிறேன். ஆக அனலும் இருக்கிறது, அடை மழையும் இருக்கிறது. கோடையில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு முன்தினம் மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் குந்தாபாலத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. நீலகிரி மாவட்டம், சாம்ராஜ் நகர் நீலகிரி மாவட்டம், மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை, மேலும் அவலாஞ்சி, புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குளூர்லாம், சின்ன கிண்ணக்கோரை நீலகிரியெல்லாம் 1 சென்டிமீட்டர் மழை. நேற்றைக்கு பெரிய அளவிலே மழை இருக்காது என்று சொல்லியிருந்தோம். கேரளாவில் மட்டும்தான் மழை இருக்கும், தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பு இல்லை என்று சொன்னபடி எங்கும் மழை இல்லை. தூறல் காணப்பட்டது. கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் தூறல் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் கருமேகம் சூழ்ந்து தூறல் காணப்பட்டது. அத்துடன் நிறைவடைந்தது அந்த வானிலை. இன்றைக்கு தேதி மார்ச் 26. இன்றைய வெப்பம், நேற்றைய வெப்பம் எவ்வளோ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு 37.6 டிகிரி செல்சியஸ் தான். 38 என்றால் 100 டிகிரி ஃபாரன்ஹீட். நேற்றைக்கும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் எட்டி இருந்தாலும் கிடைக்கப்பெற்ற தகவல் 100 டிகிரிக்கு மேல் தாண்டவில்லை. ஆனால் உணரும் வெப்பம் பார்த்தீங்கன்னா ஏதோ 104 டிகிரி போல் தலைகாட்ட முடியவில்லை. உண்மையில் இருந்த வெப்பம் 100 டிகிரி, ஆனால் உணரும் வெப்பம் 104 டிகிரி போல் இருந்தது. காரணம், உயரழுத்தம் மேக உற்பத்தியை தடுக்கும். இரவிலே குறைந்தபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் நேற்றைக்கு 20.5 டிகிரி செல்சியஸ் ஆக இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை 38ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20.5ஆகவும் 18 டிகிரி வேறுபாட்டுடன் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் வேறுபாடு இருக்கிறது. நேற்றைக்கு வெப்பம் வேலூரில் அதிகம் பதிவாக இருந்தது கரூர் பரமத்தியை விட. குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 20.5. ஆக குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை மிக அதிகரித்தும் இருந்தது. இதுதான் இப்பொழுதும் தொடரப்போகிறது. காரணம் உயர் அழுத்தம். உயர் அழுத்தம் என்பது மேலடுக்கில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை குடைபோல் கீழே இறக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலே உள்ளே நுழைய செய்து கடலோரத்தில் குறைந்த வெப்பத்தையும், அந்த வெப்பம் குளிர்ந்த காற்று உள்ளே போகும் பொழுது வெயிலால் வெப்பமடைந்து நீராவியை ஆவியாக்கி மேலெழுப்பி கேரளாவில் போய் வெப்பசலன இடிமழை பொழிவை கொடுக்கும், தமிழ்நாட்டில் அனலை கொடுக்கும். இந்த வெப்பம் இன்றைக்கு, அதாவது நேற்றைக்கு 100ஆக இருந்தது, இன்றைக்கு 101ஆக இருக்கும். அதாவது 26ஆம் தேதி 101 டிகிரி ஃபாரன்ஹீட், 27ஆம் தேதி 102 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகவும், 28ஆம் தேதி 103 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகவும், 29ஆம் தேதி 104 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகவும் தினம் 1 டிகிரி ஃபாரன்ஹீட் உயர்ந்து கொண்டே போகும். உச்சபட்ச வெப்பம் மார்ச் 29 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். அதாவது 40 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். எங்கே இருக்கும்? பாளையங்கோட்டையில் 102ஆக இருக்கும், மதுரையில்
103 இருக்கும். திருச்சியில் 104 இருக்கும். திருச்சி, வேலூர் இவை இரண்டிலுமே 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டும். அதாவது 40 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலே இருக்கும். 41 போகாது, கவலைப்படாதீர். இந்த மார்ச்சிலே அதிகபட்ச வெப்பமாக 40 டிகிரி செல்சியஸ், அதாவது 104.2 டிகிரி 104 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் இருக்கும். சரி, இப்படியே போய்கொண்டிருந்தால் அப்ப அக்கினி நட்சத்திரம் அனலை கக்குமே என்ற ஒரு கவலை இருக்கலாம். இருக்காது. அக்கினியில் மழை இருக்கிறது, அடை மழையும் இருக்கிறது. ஆகவே சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்தாலும் வெயிலையும் அனலையும் கொடுத்தாலும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதிகளை உருவாக்கி கோடை மழை பொழிவையும் கொடுக்க போகிறது என்ற மகிழ்ச்சியான தகவலை இந்த நேரத்தில் பகிர விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கூடிய 2, 12, 27 என்கின்ற ரகசியம், அதாவது ஆய்வறிக்கையின் இந்த ஆண்டின் ஒரு வித்தியாச கண்டுபிடிப்பு 2, 12, 22. அதன் அடிப்படையில் வரப்போகிறது ஏப்ரல் 2 காற்று சுழற்சி. மேலடுக்கு சுழற்சியாக இருந்தாலும் அனலை குறைப்பது அற்புத அமைப்பல்லவா. வரக்கூடிய 30, 31 தேதி படிப்படியாக வெப்பம் குறையும். 29, 40 டிகிரியாக எட்டி, அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக எட்டும் 29 தேதி. 30 தேதி என்ன செய்யும்? 39 டிகிரியாக 1 டிகிரி குறைந்து, அதாவது 30 தேதி 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொடும். குறையும், 1 டிகிரி குறையும், அதாவது ஃபாரன்ஹீட்டில் 2 டிகிரி குறையும். அடுத்தபடியாக 31 தேதி 100 டிகிரியாக குறைந்துவிடும். ஆக 31 தேதி 38 டிகிரி செல்சியஸ் ஆக குறைந்துவிடும். 1 தேதி 37 டிகிரியாக குறைந்துவிடும், அதாவது 98.6 குறைந்துவிடும். ஏப்ரல் 1 அது ஏப்ரல் 1 காற்று சுழற்சி கிழக்கு காற்றை உள்ளே அடுப்பும் என்பதனால உயரழுத்தம் விலகி போய் கிழக்கு காற்று வரும் என்பதனால கடற்காற்று நுழைந்து உணரும் வெப்பம் குறையும். சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கும். இயல்பான உடல்நிலைக்கு ஏற்ற வெப்பம் கிடைக்கும். வரக்கூடிய 1 தேதி ஏப்ரல் 1. ஏப்ரல் 2 தூறல் நனைக்கும் மழை பொழிவிற்கு வாய்ப்பு. அதுதான் 2-2-2 ரகசியம். ஏப்ரல் 2 தூறல் நனைக்கும் மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும். ஏப்ரல் 3, 4, 5, 6, 7 என்று அது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தூறல் மழை பொழிவை, மேகமூட்ட வானிலையை, மிரட்டு வானிலையை ஏப்ரல் 2, 3, 4, 5 தேதிகளிலே கொடுக்கும். வடகடலோரம் கொஞ்சம் வெப்பம் குறைந்திருக்குமே தவிர மேகமூட்டம் குழப்பிக் கொண்டிருக்கும், தூறலாம். உயரழுத்தம் விலகியதே, உயரழுத்தம் விலகி தாழ்வு சுழற்சி காற்று கிழக்கு காற்றை கொண்டு வருவதே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஆகவே 29 தேதி 104 டிகிரியை எட்டி 2 தேதி அதே 100 டிகிரிக்கு கீழே வந்துவிடும் என்ற அற்புத தகவலையும், அதனைத் தொடர்ந்து 2, 3, 4 தேதிகளிலே தூறல் நனைக்கும் மழை மதியத்தில் ஒரு சில இடங்களில் கொடுத்து 5 தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதையும், 8 தேதியிலிருந்து சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு உட்பட ஆந்திர, கர்நாடக எல்லையோரம் உட்பட தூறல் நனைக்கும் மழை பொழிவுகளை அந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும். பின்னாலேயே வரப்போகிறது வலிமையான நிகழ்வு. எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய ஏப்ரல் 10 முதல் மே 25 வரை, மே 15 வரை அந்த பங்குனி இறுதி நாள், சித்திரை முட்டல், சித்திரையின் ஒட்டுமொத்த 30 நாள் வந்த 3 நிகழ்வில் முதல் நிகழ்வு ஏப்ரல் 10 வந்து நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான தகவலை அறிவிக்கிறேன். ஆனால் அத்தனையும், அதாவது ஒவ்வொரு நிகழ்வும் அத்தனை மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழைப்பொழிவை கொடுத்து விடாது. நிகழ்வு எங்கே வருகிறதோ, அந்த நிகழ்வு எங்கே இரு காற்று இணைவை ஏற்படுத்துகிறதோ அந்த இடத்தில் தான் மழைப்பொழிவை கொடுக்கும். இருந்தாலும் அனைவருக்கும் மழை ஒன்று இருக்கிறது, ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறது, நல்ல மழையும் தர இருக்கிறது. ஏப்ரல் 10, ஏப்ரல் 8க்கு மேலேயே மாறிவிடும். 5க்கு மேல் மாறுதலை உணரலாம். ஏப்ரல் 8க்கு மேல் மேலும் மாறுதலை உணரலாம். ஏப்ரல் 10 நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏப்ரலிலே, அதாவது
பங்குனி இறுதி நாட்கள், ஒட்டுமொத்த சித்திரையிலே 3 நிகழ்வுகள். நிகழ்வுக்கு 3 நாள் நல்ல மழைப்பொழிவை தரும். பிற நாள் வெயிலும் கொடுக்கும், ஒரு சில நாள் அனலும் கொடுக்கும். நிகழ்வு தொலைவில் இருக்கும் பொழுது அனலையும், நெருங்கி வரும் பொழுது வெப்பத்தை தனித்தும், நிகழ்வு இரு காற்றை இணைவை ஏற்படுத்தும் பொழுது மழையையும் கொடுக்கும் அற்புத அமைப்பு சித்திரையில் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி, வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிக்கையை அறிந்து முழுமையான ஒரு விளக்கத்துடன் துல்லியத்தை அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும், உங்கள் அனைத்து பணிகளுக்கும் வானிலிருந்து திட்டம் தீட்டிக் கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.